ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி ஏகப்பட்ட வேலை இருந்தது. ஃப்ரீயாக இருந்ததுனால எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அப்படி என்ன தான் வேலை இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, புறாவை திறந்து விட்டு ஒரு வாரம் ஆச்சு. சரி, அதனால் எல்லா புறாவையும் திறந்து விட்டு புறா குளிக்கிறதுக்கு ஒரு பாக்ஸில் தண்ணியும் ஊற்றி வச்சேன். எல்லா புறாவும் குளிச்சுட்டு ரவுண்ட்ஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் காடை கூண்டு, புறா கூண்டு, கோழி கூண்டுலாம் ஒரே நாஸ்தியாக இருந்தது. எல்லா கூண்டையும் சுத்தம் பண்ணிவிட்டு புதுசாக உணவு தண்ணியை மாற்றி உள்ளே வச்சுட்டேன். அது மட்டும் இல்லாமல் 2 கூண்டுலேயும் ட்ரேயில் இருக்கிற பழைய மண்ணை கொட்டிட்டு புது மண்ணையை மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு மழை பெஞ்சது, காற்று பயங்கரமாக அடிச்சிது. அதனால கோழியும் புறாவையும் கூண்டில் அடைச்சிட்டேன். என்கிட்ட இருக்கிற இந்த 2 ப்ரீடிங் பேரும் நான் திறந்து விட்டேன்னா எங்கேயுமே வெளியே போகாது, ரொம்ப நேரமும் சுற்றாது. மேலே ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருக்கோம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ரவுண்ட்ஸ் போகும். அதுக்கப்புறம் கீழே ஒரு அரை மணி நேரம் மேயும், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக கூண்டில் அடைஞ்சிரும். அப்புறம் அந்த 2 பியூர் ஒயிட் விடை இருக்குல்ல, அதுவும் எங்கேயும் போகாது. 2 நிமிஷம் பறக்கும். மேலே உட்காந்துச்சுன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் மேலே உட்காந்துருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே இறங்காது. கீழே இறங்கினாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் கூண்டில் அடையாது. பொறுமையாக தான் கூண்டில் அடையும். அப்படி இல்லைனா 2 பேரையும் பிடிச்சி நான் தான் கூண்டில் அடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த 2 பிளாக் அண்ட் ஒயிட் விடையும் இன்னொரு பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் மேல் புறா தனியாக இருக்குல்ல, 3 பேரையும் நான் திறந்து விட்டேன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே இறங்க மாட்டாங்க. நல்லா ரவுண்ட்ஸ் போயிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற பில்டிங்கில் உட்காருவாங்க, இல்லை வேறு எங்கேயாவது பில்டிங்கில் உட்காந்துட்டு ஒரு 2 மணி நேரம் இல்லைனா 3 மணி நேரம் சென்று தான் கீழே இறங்கி வருவாங்க. அதுவும் கீழே இறங்கி வந்தாக்கா இவங்களும் அவ்வளோ சீக்கிரத்தில் கூண்டில் அடைய மாட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் மேய்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் கூண்டிலே அடைவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி அந்த 5 புறாவே டேப் அடித்து போட்டேன். எதுக்காகனா, காற்று இன்றைக்கி பயங்கரமாக அடிச்சிது. ஒரு 5 மாதம் விடை இல்லை 4 மாதம் விடையாக இருந்தால் பிரச்சனை இல்லை. 4மே 2 மாதம் விடை தான். பறக்கும் போது காற்றுல எங்கேயும் மிஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் 4 புறாவையும் டேப் அடித்து போட்டேன். அது மட்டும் இல்லாமல் 4 விடைக்கும் நான் டேப் அடித்து போட்டதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கின்னு பார்த்து நிறைய வல்லூரிகளுக்கு சுற்றிட்டு இருந்தது. பெரிய புறாவாக இருந்தால் பிரச்சனை இல்லை, வல்லூரிகளுக்கு பிடிக்க வரும்போது சில டைமில் தப்பிச்சிடும். ஆனால் 2 மாதம் விடையாக இருந்தால் வல்லூரிகளுக்கிட்ட ஈஸியாக மாட்டிக்கும். சரி, அது இருக்கட்டும். தனியாக இருக்கிற அந்த பிளாக் அண்ட் ஒயிட் மேல் புறாவை எதுக்கு டேப் அடித்து போட்டேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த மேல் புறா ஃபுல்லாக அடல்ட் ஆகிடுச்சு, 10 களி ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு ஃபீமேலை வாங்கிட்டு வந்து பேர் போடணும். அந்த மேல் புறாவுக்கு பேர் இல்லாதனால என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் பில்டிங்கில் வேறு ஏதாவது புறா உட்காரும் போது அந்த புறா கூட சேர்ந்து இந்த புறாவும் உட்காந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த புறாலாம் பறந்து போகும்போது அந்த புறா கூட சேர்ந்து இந்த புறாவும் பறந்து போயிடுது. போச்சுன்னா ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடும். சில டைமில் வரத்துக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. சப்போஸ் அந்த கூட்டத்தில் ஒரு ஃபீமேல் புறா தனியாக இருந்து இவர் அது கூட பேர் ஆகி அது கூட பறந்து போச்சுன்னா சில டைமில் வரும், சில டைமில் வராது. ஸோ இந்த புறா மிஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் டேப் அடித்தேன். டேப் அடிச்சும் என்ன பிரயோஜனம், நான் 5 ரெக்கிலையும் டேப் அடித்தேன். டேப் அடித்தே ரவுண்ட்ஸ் போக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் சென்று கீழே வந்தான். டேப் அவுத்து கூண்டில் பிடிச்சி போட்டேன். இன்னும் 1 வாரத்தில் இல்லைனா 2 வாரத்தில் அந்த மேல் புறாவுக்கு ஒரு ஃபீமேல் புறாவை வாங்கிட்டு வந்து பேர் போட்டுருவேன். என்னடா கையில் ஒரு முட்டையை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, 2வது கூண்டில் இருக்கிற பேரோட முட்டை தான் இது. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கூண்டில் இருக்கிற பேரோடைய 2 முட்டையும் பொரிஞ்சிருச்சு. ஆனால் 2வது கூண்டில் இருக்கிற பேரோடைய 2 முட்டையில் 1 முட்டை தான் பொரிஞ்சிருக்கு, இன்னொரு முட்டை பொரியல. சரி, என்ன தான் ஆச்சுன்னு முட்டையை எடுத்து பார்த்தா சிக்கால முட்டையிலேருந்து வெளியே வர முடியாமல் உள்ளே இறந்துருச்சு. இந்த மாதிரி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன், போன வாட்டி நடந்த மாதிரி இந்த வாட்டி நடக்கலைன்னு. கடைசியில் போன வாட்டி நடந்த மாதிரி இந்த வாட்டி நடந்துருச்சு. ஆனால் போன வாட்டி நான் 2 சிக்கன் காப்பாற்றிட்டேன். இந்த வாட்டி என்னால் ஒரு சிக்கன் காப்பாற்ற முடியல. ஒர்க்கில் இருந்தனால நான் சரியாக கவனிக்கல. இங்கே பாருங்களேன், ஒரு சில நிமிஷத்துக்கு முன்னாடி காடையை பார்க்கும்போது உள்ளே ஒன்றுமே இல்லை. இப்போ பார்க்குறேன் உள்ளே ஒரு முட்டை இருக்குது. எப்போ விட்டுச்சுனே தெரில. எப்போவுமே 4 மணிக்கு இல்லை 5 மணிக்கு 6 மணிக்கு தான் முட்டையை விடும். ஆனால் இன்றைக்கி 3:30க்கெலாம் முட்டையை விட்டு வச்சுக்குது. கோழி குஞ்சை காடை கூட தான் விட்டு வச்சுருக்கேன். காடை எதுவும் பண்ணல, ஒரே ஒரு மேல் காடை மட்டும் தான் கோழி குஞ்சு அப்பப்போ கொத்துது. கோழி குஞ்சு ஜாலியாக மேய்ஞ்சின்னு சுற்றின்னு இருக்குது. இப்போ நல்லா ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. நேற்று சாயங்காலம் நான் கோழி குஞ்சை கவனிக்காமல் விட்டேன்னா கண்டிப்பாக கோழி குஞ்சோட கால் இல்லைனா விரல் கட்டாக இருக்கும். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் நேற்று சாயங்காலம் காடைக்கு உணவு கொடுக்கணும்னு வந்தேன். கோழி குஞ்சு கத்திட்டே இருந்தது. சரி, எதுக்கு தான் கத்துதுன்னு கோழி குஞ்சை பிடிச்சி பார்த்தா கோழி குஞ்சு காலில் சாக்குப்பையோட நூல் இறுக்கமாக கட்டி பலூன் மாதிரி உப்பி இருந்தது. நல்ல வேளை நான் அதை பார்த்து அவுத்துட்டேன், இல்லைனா கால் கட்டாயிருக்கும். நல்ல வேளை ஜஸ்ட் மிஸ்ஸில் நான் பார்த்து அதை அவுத்துட்டேன். இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. கோழி குஞ்சு காலில் அந்த அச்சு அப்படியே தெரியுது பாருங்கள், அப்படியே சிவப்பு கலரில் தெரியுதா? இந்த இடத்துல தான் பலூன் மாதிரி உப்பி இருந்துச்சு. ஆனால் உள்ளே வந்து காற்று தான் இருந்தது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ அது சரியாயிடுச்சு. கோழி குஞ்சும் எப்பயும் போல் நார்மலாக தான் நடக்குது. நான் ஃபின்ச்சஸை செட் பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல, ஃபின்ச்சஸுக்கு கூண்டு செய்யும் போது காடைக்கும் சேர்த்து கூண்டை செய்ய போகிறேன். இது வந்து நான் டெம்பரவரியாக தான் செஞ்சேன். ஏன்னா மழை பெஞ்சனால தண்ணி எல்லாம் அந்த பக்கம் வந்தது. அதுக்காக தான் நான் இந்த சைடில் கூண்டை மாற்றினேன். ஏன்னா மழை காலம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் குளிர்காலம் தான் வருது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபின்ச்சஸுக்கு கூண்டு செய்யும் போது காடைக்கும் கூண்டு சேர்த்து செஞ்சிட வேண்டியதான். ஏற்கனவே புறா கூண்டு இருந்ததில்ல, அந்த இடத்துல தான் செட் பண்ண போகிறேன். ஃபின்ச்சஸையும் காடையும் புறா கூண்டையும் திரும்பவும் அந்த இடத்துல தான் வைக்க போகிறேன். கீழே ட்ரே வைக்கிற மாதிரியும் செட் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 செப்பரேட் கூண்டு இருக்குல்ல புறா கூண்டு, இதே போல் இன்னொரு கூண்டு செய்ய போகிறேன். எதுக்குன்னா,
ஒரு கூண்டில் வந்து என்கிட்ட ஒரு மேல் புறா தனியாக இருக்குல்ல, பிளாக் அண்ட் ஒயிட்டு, அதுக்கு ஒரு ஃபீமேல் வாங்கிட்டு வந்து பேர் போட்டு அதில் விடுவேன் அந்த கூண்டில். இன்னொரு கூண்டில் வந்து ஒரு கர்ண ப்ரீடிங் பேர் எடுக்கலான்னு இருக்கேன், அதில் விடுவேன். ஸோ ஏற்கனவே இருந்த இடத்துல தான் புறா கூண்டை திரும்ப செட் பண்ண போகிறேன். பக்கத்தில் பெருசாக இருக்கிற புறா கூண்டை தவிர ஃபஸ்ட்டில் இருக்கிற புறா கூண்டையும் கீழே இருக்கிற காடை கூண்டையும் எடுத்துகிட்டு கோழி கூண்டை செட் பண்ண போகிறேன். ஏன்னா கோழிக்கு அந்த சின்ன கூண்டு செட் ஆகாது. இன்னொரு 3 கோழியை வாங்கி விடலான்னு இருக்கேன். அதனால் அந்த பெரிய புறா கூண்டுக்கு பக்கத்துலேயே இன்னொரு கூண்டை செய்ய போகிறோம், அதுவும் கோழிக்காக. 3 நாளைக்கு முன்னாடி ஒர்க்கை முடிச்சுட்டு மதியம் சாப்பிட வந்தேன். கோழி முட்டை விட்டுச்சான்னு கூண்டில் வந்து பார்த்தா முட்டையை உடச்சி ஓடெல்லாம் சாப்பிட்டு வச்சுருக்கு. அந்த மஞ்சக்கருலாம் கீழே ஊற்றிருக்கு. அதுக்கப்புறம் தான் நினச்சேன், சரி கோழிக்கு இந்த சின்ன கூண்டு செட் ஆகலை. வீட்டில் இருக்கும்போது நான் வீட்டில் இருந்தேன்னா கண்டிப்பாக பார்த்து என்ன ஏதுன்ட்டு இது பண்ணியிருப்பேன். ஒர்க்குக்கு போகிறனால கோழிக்கு வந்து அந்த சின்ன கூண்டு செட் ஆகலை. ஏன்னா வீட்டில் இருந்தேன்னா கோழியை வந்து நான் ஃபுல்லாக திறந்து விட்ருவேன். முட்டை விட்டால் கூட எனக்கு தெரியும். ஸோ ஒர்க்குக்கு போகிறனால அது எப்போ முட்டை விடுது என்ன பண்ணுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். சரி எதுக்கு 2 கோழிக்காக இவ்வளோ பெரிய கூண்டு, இன்னொரு 3 கோழியை வாங்கி விடலான்ட்டு ஐடியா பண்ணேன். இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். ஃபின்ச்சஸ் எடுக்கும் போது ஒரு பேர் பஜ்ஜிஸையும் எடுத்துடலான்னு ஐடியா பண்ணேன். சரி பஜ்ஜிஸ் எடுத்தோன்னா பஜ்ஜிஸுக்கு கூண்டு தனியாக இல்லை, ஒரு பேருக்காக கூண்டு தனியாக செய்ய முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சஸ் செட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் பஜ்ஜிஸையும் செட் பண்ண போகிறேன். பஜ்ஜிஸுக்கு கூண்டு செய்யும் போது அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த ஒரு பேருக்கு மட்டும் என்கிட்ட இருக்கிற இந்த பழைய டேபிளில் தான் கூண்டை செய்ய போகிறேன். வலையை மட்டும் வாங்கி சுற்றி அடித்தாலே போதும், பஜ்ஜிஸுக்கான கூண்டு ரெடி ஆகிடும்.